அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணினா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்லாம் சொல்லிச்சு. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ஆனா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றான், இனிமேஸ் போயிடுச்சு என்ன விட்டு. என்னடா ஏ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, நான் எங்கேயே கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாளே, நான் இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் எல்லாம் விடு, எங்க அப்பா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், எங்க அப்பா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா இப்போ கேஸ்ட்னால அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு. நிறைய பேர் இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க என்கிட்டயும் சொன்னானுவலே சொல்லுவாங்க ப்ரோ, கேஸ்ட்லாம் இல்ல இப்பெல்லாம் பாக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சுத்த போய் ப்ரோ, இன்னும் பாக்குறவங்களா இருக்கிறாங்க. கேஸ்ட் மெயின் ரீசனா வச்சு நிறைய பிரேக்கப் ஆகுது. அதிகமா கேஸ்ட் தான் ப்ரோ பாக்குறாங்க. எல்லா கம்பெனில எல்லாத்துமே பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, வேலையிலயும் சரி எல்லாத்துலயும். சும்மா வேணா சொல்லிக்கலாம் நாங்க கேஸ்ட்ல பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ்னு வந்துட்டா ஃபர்ஸ்ட் ரீசன் கேஸ்ட் தான் பாக்குறாங்க. மணியா சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன்.